திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்து தரவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களை ஏமாற்றும் வேலை நடக்கிறது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார். நிஜாமுதீன், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களை ஏமாற்றும் வேலை நடக்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணி பணிகளை முறையாக கண்காணிக்க ஆகம நிபுணர்கள் குழுவை நியமிக்க உத்தரவிடக் கோரி திருச்செந்தூரை சேர்ந்த வாக்குமாதித்த என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு புலனாய்வு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வருகிற ஜூன் 7ஆம் தேதி அன்று கும்பாபிஷேகம் நடக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் அந்த பந்தல சமுச்சயம் மற்றும் கேரள சம்பிரதாய ஆகம மற்றும் குமார தந்திரம் ஆகம ஆகியவை பின்பற்றப்படும். இந்த நிலையில் கோயிலை புதுப்பிக்கும் பணிகளுக்கு அனுமதி அளித்த குழுவில் ஆகம நிபுணர்கள் இடம்பெறவில்லை எனவும் மேலும் கரையோர கட்டுப்பாடு மண்டல அனுமதி இல்லாமல் கோயில் வளாகத்தில் கட்டடங்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கோயில் இந்த 24 புதிய தீர்ப்புகள் கல் தூண்கள் தற்போது நடைபெற்று வரும் பணிகளால் காணாமல் போகிறதும் எனவே அவற்றை மீட்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் அந்த ஆகம நிபுணர்கள் அடங்கிய அந்த புதிய குழுவை நியமிக்காமல் திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் அங்கு தெரிவித்துள்ளார். மேலும் ஹெலிகாப்டர் மூலம் புனித நீர் ஊற்ற அனுமதிக்கக்கூடாது எனவும் கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணி பணிகளில் முறையாக கண்காணிக்க ஆகம நிபுணர்கள் குழுவை நியமிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியன் மற்றும் மரியா கிளாக் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது கோயில் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் அதனை கண்காணிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த ஆகம நிபுணர்களை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். அப்போது மலையாள தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கும்பாபிஷேகத்தின் போது ஹெலிகாப்டர் மூலம் மகத்துவோ அல்லது புனிதரை நிறுத்துவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என வாதிடப்பட்டது. இதனைப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கோயில்களில் கோயில்களில் பக்தர்களை ஏமாற்றும் வேலை மட்டுமே நடைபெற்றதாகவும் அதனை தலையை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் பக்தர்கள் நிம்மதி தேடி கோயிலுக்கு செல்கின்றனர், ஆனால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கோயில் விவாதம் செய்து தருவதில்லை என்று தெரிவித்தார். மேலும் மனவாரின் கோரிக்கை தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் அணுக உத்தரவிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களை ஏமாற்றும் வேலை நடக்கிறது என மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அறநிலைத்துறை ஆணையரை அணுக வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்து வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிஜாமுதீன்.